இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து அது ஆல்பமாக போடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுக்காண்டி நம்ம ஃபோட்டோஸ் என்னென்ன அப்படின்றத செலக்ட் பண்ணி ஸ்டூடியோவில் கொடுத்து ஃபோட்டோ ஸ்டூடியோவில் கொடுத்து அதை ஆல்பமாக போடுவோம். இப்போ அந்த ஒர்க் எல்லாமே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுலேருந்து எனக்கு இந்த தீம் தான் வேணும், அதுக்கப்புறம் இந்த பேஜில் இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்ற எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக உங்கள் ஃபோன்லேருந்தே பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காண்டி நிறைய ஆப் இருக்குது. பட் நான் இங்கே சஜஸ்ட் பண்ண போகிறது PICSY அப்படின்ற ஆப் பற்றி தான். இதில் ஆல்ரெடி நான் 2 ஆல்பம் போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது ஆல்பம். ப்ளஸ் கரெக்டான டேட்டில் டெலிவரி பண்ணாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை பற்றி உங்ககிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த PICSY ஆப்பில் எப்படி நம்ம ஃபோட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து PICSY அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணோடனே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் நம்மளோட PICSY ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ இவங்க ஃபோட்டோ புக் தவிர ஃபோட்டோ கேலண்டர்ஸ், ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணி தராங்க, கேன்வாஸ் பிரிண்ட்ஸ் இதுவும் பண்ணி தராங்க. ஸோ ஃபோட்டோ புக்ஸோடு சேர்த்து இந்த அடிஷ்னல் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே ஃபோட்டோ புக் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோ புக்ஸ்க்கு போகலாம். ஃபோட்டோ புக்ஸ்குள்ளே போனோடனே அவங்க நம்மளோட கிளாசிக் ஹார்ட் கவர் பிரிண்ட்டா அல்லது சாஃப்ட் கவர் பிரிண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ ஹார்ட் கவர் போகலாம் நம்ம. ஸோ அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 3 சைஸஸில் அவைலபிளில் இருக்குது. லார்ஜ், மீடியம், ஸ்மால். ஃபினிஷிங் 2 இருக்குது, க்ளாஸி, மேட் சொல்லிட்டு. நீங்கள் இதில் 450 ஃபோட்டோஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம், 80 பேஜஸ் ஆட் பண்ணிக்கலான்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் நவ் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்தோன்னே உள்ளே பாருங்கள், நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் எந்த பர்த்டேவா, கிட்ஸா, ஃபேமிலி, ட்ராவல்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. வெட்டிங் கூட இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதில் கிட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கிட்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய தீம்ஸ் நிறைய இருக்குது உள்ளே. பாருங்கள், பாய்க்கு, கேர்ளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தீம் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா இதில் ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உள்ள பேஜஸ்லாம் எந்த மாதிரி வரும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், பேஜஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆல்பம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் லிட்டில் ஜாயின் இருக்குது. இப்போ இந்த தீம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த தீம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் இருக்க பேஜஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், க்ரியேட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆல்பமோட சைஸ் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் லார்ஜாக, மீடியமாக எதனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பேப்பர் ஃபினிஷிங் என்னவோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் நவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் நவ் கொடுத்தோன்னே உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்கள் டிவைஸ் ஆல்பம்லேருந்தே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 50 ஃபோட்டோஸ் வரைக்கும் இப்போதைக்கு சூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்ம சூஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே ஒரு பேஜில் ப்ளேஸ் ஆகிருக்கு. இது இப்படியெல்லாம் ஆல்பம் போடணும் அவசியம் இல்லை. நம்ம இப்போ இந்த பேஜில் எனக்கு வேறு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நம்ம அதையும் மாற்றிக்கலாம். இது டிஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணுறது. நம்ம இஷ்டப்படி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் எனக்கு இந்த பேஜை நான் சூஸ் பண்ணுறேன், இந்த பேஜில் எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாம், வேறு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சேஞ்ச் ஃபோட்டோவா, ஸ்வாப், வேறு ஃபோட்டோஸ் ஸ்வாப் பண்ண போகிறீங்களா, ஃபில்டர்ஸ் கூட இருக்குது, அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த லேஅவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஅவுட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நிறையா லேஅவுட்ஸ், டிஃபால்ட் லேஅவுட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஒவ்வொரு பேஜஸ்மே. அந்த கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பேஜஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து எனக்கு இந்த பேஜில் வந்து இந்த தீம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த தீம் வந்து ஆட் ஆயிரும் பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது முடிஞ்சோடனே இப்போ ஃபோட்டோ என்லார்ஜ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்தோடனே அந்த தீம் வந்து அந்த பேஜில் அப்ளை ஆகிடுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பேஜை எடுத்து ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றுக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணோடனே ஒவ்வொரு பேஜ் எல்லாத்தையும் ப்ரிவ்யூ பார்த்துட்டு பார்த்தீங்களா கீழே வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஆல்பமுக்கு வந்து 1123 இருக்குது. இப்போ இதே இது நீங்கள் வந்து பேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அமௌண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1203 ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எல்லாம் பண்ணோன்னே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டைம்லேயே வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் 3 பேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக வந்து நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் போனீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மை டிசைன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடைசியாக எடிட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆல்பம் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட்டிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு ஆல்பம் வந்து டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த பிக்ஸி ஆப் யூஸ் பண்ணி இனிமேல் உங்கள் ஆல்பமை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். இது உங்களுக்காண்டி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அல்லது மற்றவங்களுக்காண்டி நீங்கள் ஆல்பம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் நம்ம ஹவு டு இன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.